வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை பற்றி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு கடந்த ஏப்ரல் மேலேயே பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட தமிழக அரசு பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகில் அதிகப்படியான காலி பணியிடங்களை நிரப்பணும். ஸோ டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் அதிகளவு வேணும் அப்படின்றதுக்காகவே தற்சமயம் ஆட்களை எடுக்கிறதா போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்ட்டு போக்குவரத்து துறை அதிகாரிகள் முடிவு பண்ணி அதற்குண்டான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. டிரைவர் கண்டக்டர் இந்த தான் அப்படின்றவங்க மட்டுமே பார்த்திங்கன்னா அப்ளை செஞ்சாங்க. வெறும் 10,000 12,000 நபர்கள் மட்டும்தான் இந்த தேர்வை எழுதினாங்க. ஸோ இந்த தேர்வு எழுதிய நாள்லேருந்து பல தரப்பட்ட குற்றச்சாட்டுகள் பல பேர் பல விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிரைவர் தனியாக எடுக்கணும், கண்டக்டர் தனியாக எடுக்கணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ஏற்று பார்த்திங்கன்னா தமிழக அரசு அடுத்த டைம் நாங்கள் கொடுக்குறோம், இந்த டைம் இதுதான் அப்படின்ட்டு அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி எல்லாமே கண்டினியூவாக போக போக என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்கள் நாளுக்கு நாள் தள்ளி தான் போகுதே தவிர புதிய நியமனங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைக்கப்பட்டு வருது. ஸோ இதெல்லாமே கருத்தில் கொண்டு பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறை அதிகாரிகள் சார்பிலையும் புதிய நியமனங்களை நாங்கள் விரைவில் தொடங்குவோம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் நடந்து முடிந்த தேர்வுடைய முடிவுகளை இன்னும் நீங்கள் வெளியிடாமல் இருக்கீங்க, அந்த முடிவுகள் எப்போ வெளியிடுவீங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேட்குறாங்க. நடந்து முடிந்த போக்குவரத்து கழகத்துடைய தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியாகும் என்று சில அதிகாரப்பூர்வ அன்அஃபிஷியலான தகவல்கள் வெளியாகிருக்கு அதிகாரிகள் தரப்புலேருந்து. ஸோ அந்த அதிகாரிகள் தரப்பில் நமக்கு தினசரி அப்டேட்டை தான் கொடுத்துட்டு வராங்க. அதன்படி பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக, டிரைவர் கம் கண்டக்டர் தனியாக, கட்டாப் எல்லாமே மாறுபட்டு தான் இருக்குது. எல்லாமே நம்ம கால்குலேட் பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா புதிய ஓட்டுநர் உடன் நடத்துனர் டிரைவர் அஃபிஷியலான ஆன்சர் கீ சொல்லணும். அது சொன்ன பின்னாடி தான் பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்ன இருக்கோன்றதை நம்மளால் கெஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா தேர்வு எழுதி முடித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன் தான். இந்த ப்ரிடிக்ஷன் பார்த்திங்கன்னா 5 to 6 மதிப்பெண்கள் நிச்சயமாக மாறக்கூடியதை தவிர பெரிய மாற்றங்கள் எதுவும் வராதுங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க டிஎன்எஸ்டிசியோடைய கட் ஆஃப். ஸோ இந்த அன்அஃபிஷியலான ஆன்சர் கீஸுக்கு பிறகு இந்த கட் ஆஃப்னு சொல்லலாம். டிரைவருக்கு ஜிடி 80, பிசி 75, பிசி முஸ்லீம் 76, எம்பிசி மற்றும் டிஎன்சி 71, எஸ்சி 70, எஸ்சி 68, எஸ்டி 67, பிஎஸ்டிஎம் 65, எக்ஸர்வீஸ்மேன், டிரான்ஜெண்டர் மற்றும் டெஸ்டியூட் விடோ இவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 60 மதிப்பெண்கள் இருந்தாலே போதும். எல்லாத்துக்குமே இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது 20 மார்க் கம்பல்சரி இருக்கணுங்க. அடுத்து கண்டக்டர் ஜிடி 81, பிசி 76, பிசி முஸ்லீம் 77, எம்பிசி மற்றும் டிஎன்சி 74, எஸ்சி 69, எஸ்சி 66, எஸ்டி 66, பிஎஸ்டிஎம் 65, எக்ஸர்வீஸ்மேன், டிரான்ஜெண்டர், டெஸ்டியூட் விடோ, என்சிசி மற்றும் ஸ்போர்ட்ஸ் இந்த கேட்டகரிக்கு வரப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் மிக மிக குறையுமே தவிர பெரிய லெவல் கட் ஆஃப் மதிப்பெண்கள் போகுவதற்கு வாய்ப்புகள் கம்மிங்க. அடுத்து டிரைவர் கம் கண்டக்டர் இந்த கட் ஆஃபை தான் பார்க்கலாம். ஜிடி 75, பிசி 70, பிசி முஸ்லீம் 75, எம்பிசி மற்றும் டிஎன்சி 73, எஸ்சி 67, எஸ்சி 66, எஸ்டி 66, பிஎஸ்டிஎம் 65, எக்ஸர்வீஸ்மேன், டிரான்ஜெண்டர் மற்றும் டெஸ்டிடியூட் வந்தால் 60. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த பேசிக்காக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது 20 மதிப்பெண்கள். கொஷின்ஸ் ரைட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அடுத்தடுத்து டிரைவர் கம் கண்டக்டர் எல்லா போஸ்டிங்கும் போக முடியுங்க.
தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் தேர்வு முடிவுகள் அதிகபட்சம் ஆகஸ்ட் 15க்கு பிறகு வெளியாகும் என்று கருத்துக்கள் தெரிவிக்கிறது. பொறுத்து நாம் பார்க்கலாம். டிஎன்எஸ் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை பற்றி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு கடந்த ஏப்ரல் மேலேயே பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட தமிழக அரசு பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகில் அதிகப்படியான காலி பணியிடங்களை நிரப்பணும். ஸோ டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் அதிகளவு வேணும் அப்படின்றதுக்காகவே தற்சமயம் ஆட்களை எடுக்கிறதா போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்ட்டு போக்குவரத்து துறை அதிகாரிகள் முடிவு பண்ணி அதற்குண்டான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. டிரைவர் கண்டக்டர் இந்தாதான் அப்படின்றவங்க மட்டுமே பார்த்திங்கன்னா அப்ளை செஞ்சாங்க. வெறும் 10,000 12,000 நபர்கள் மட்டும்தான் இந்த தேர்வை எழுதினாங்க. ஸோ இந்த தேர்வு எழுதிய நாள்லேருந்து பல தரப்பட்ட குற்றச்சாட்டுகள் பல பேர் பல விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிரைவர் தனியாக எடுக்கணும், கண்டக்டர் தனியாக எடுக்கணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ஏற்று பார்த்திங்கன்னா தமிழக அரசு அடுத்த டைம் நாங்கள் கொடுக்குறோம், இந்த டைம் இதுதான் அப்படின்ட்டு அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி எல்லாமே கண்டினியூவாக போக போக என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்கள் நாளுக்கு நாள் தள்ளி தான் போகுதே தவிர புதிய நியமனங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைக்கப்பட்டு வருது. ஸோ இதெல்லாமே கருத்தில் கொண்டு பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறை அதிகாரிகள் சார்பிலையும் புதிய நியமனங்களை நாங்கள் விரைவில் தொடங்குவோம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் நடந்து முடிந்த தேர்வுடைய முடிவுகளை இன்னும் நீங்கள் வெளியிடாமல் இருக்கீங்க. அந்த முடிவுகள் எப்போ வெளியிடுவீங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேட்குறாங்க. நடந்து முடிந்த போக்குவரத்து கழகத்துடைய தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியாகும் என்று சில அதிகாரப்பூர்வ அன்அஃபிஷியலான தகவல்கள் வெளியாகிருக்கு அதிகாரிகள் தரப்புலேருந்து. ஸோ அந்த அதிகாரிகள் தரப்பில் நமக்கு தினசரி அப்டேட்டை தான் கொடுத்துட்டு வராங்க. அதன்படி பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக, டிரைவர் கம் கண்டக்டர் தனியாக, கட்டாப் எல்லாமே மாறுபட்டு தான் இருக்குது. எல்லாமே நம்ம கால்குலேட் பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா புதிய ஓட்டுநர் நடத்துனர் டிரைவர் அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் சொல்லணும். அது சொன்ன பின்னாடி தான் பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்ன இருக்கோன்றதை நம்மளால் கெஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா தேர்வு எழுதி முடித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன் தான். இந்த ப்ரிடிக்ஷன் பார்த்திங்கன்னா 5லிருந்து 6 மதிப்பெண்கள் நிச்சயமாக மாறக்கூடியதை தவிர பெரிய மாற்றங்கள் எதுவும் வராதுங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க, டிஎன்எஸ்டிசியோடைய கட் ஆஃப். ஸோ இந்த அன்அஃபிஷியலான ஆன்சர் கீஸுக்கு பிறகு இந்த கட் ஆஃப்னு சொல்லலாம். டிரைவருக்கு ஜிடி 80, பிசி 75, பிசி முஸ்லீம் 76, எம்பிசி மற்றும் டிஎன்சி 71, எஸ்சி 70, எஸ்சி 68, எஸ்டி 67, பிஎஸ்டிஎம் 65, எக்ஸர்வீஸ்மென், டிரான்ஜெண்டர் மற்றும் டெஸ்டியூட் விடோ இவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 60 மதிப்பெண்கள் இருந்தாலே போதும். எல்லாத்துக்குமே இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது 20 மார்க் கம்பல்சரி இருக்கணுங்க. அடுத்து கண்டக்டர் ஜிடி 81, பிசி 76, பிசி முஸ்லீம் 77, எம்பிசி மற்றும் டிஎன்சி 74, எஸ்சி 69, எஸ்சி 66, எஸ்டி 66, பிஎஸ்டிஎம் 65, எக்ஸர்வீஸ்மென், டிரான்ஜெண்டர், டெஸ்டியூட் விடோ, என்சிசி மற்றும் ஸ்போர்ட்ஸ் இந்த கேட்டகரிக்கு வரப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் மிக மிக குறையுமே தவிர பெரிய லெவல் கட் ஆஃப் மதிப்பெண்கள் போகுவதற்கு வாய்ப்புகள் கம்மிங்க. அடுத்து டிரைவர் கம் கண்டக்டர் இந்த கட் ஆஃபை தான் பார்க்கலாம். ஜிடி 75, பிசி 70, பிசி முஸ்லீம் 75, எம்பிசி மற்றும் டிஎன்சி 73, எஸ்சி 67, எஸ்சி 66, எஸ்டி 66, பிஎஸ்டிஎம் 65, எக்ஸர்வீஸ்மென், டிரான்ஜெண்டர் மற்றும் டெஸ்டிடியூட் வந்தால் 60.
ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசிக்காக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அப்படின்றது 20 மதிப்பெண்கள். கொஷின்ஸ் வந்து ரைட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அடுத்தடுத்து டிரைவர் கம் கண்டக்டர் எல்லா போஸ்டிங்கும் போக முடியுங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் தேர்வு முடிவுகள் அதிகபட்சம் ஆகஸ்ட் 15க்கு பிறகு வெளியாகும் என்று கருத்துக்கள் தெரிவிக்கிறது. பொறுத்து வந்து நாம் பார்க்கலாம். டிஎன்எஸ் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.